சசி பெருமாளுடைய நினைவுகள், அவருடைய போராட்டங்கள் குறித்தெல்லாம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சென்னை அரங்கத்தில் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த திரு செந்தில் ஆறுமுகமும், அதே போன்று டெல்லியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜயதாரணியும் இணைந்திருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். திரு செந்தில் ஆறுமுகம், ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய போராட்டங்களில் நீங்களும் இணைஞ்சு செயல்பட்டுறீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறதுக்காக போராடணும் அப்படின்னு அவரை தூண்டியதாக இருந்தது? இல்லை, அடிப்படையில் அவர் வந்து ஒரு காந்தியவாதி. காந்தியோட சத்திய சோதனை, அவரோட காந்தியோட வாழ்க்கை, சுதந்திர போராட்டம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் மனசில் ஆழமாக இறங்கியிருக்கு. அந்த அளவில் காந்தியத்தில் ஒரு முக்கியமான அம்சம் வந்து மதுவிலக்கு. காந்தி வந்து தொடர்ச்சியாக அதுக்காக பாடியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் மதுவிலக்கு அப்படிங்கிறது வந்து அவர் மனசில் ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதுக்காக தான் 70கள் இருந்த, இது இப்போ நடக்கிற போராட்டம் அல்ல, 70களில் மதுவிலக்கு தளர்த்தப்பட்டதிலிருந்தே தொடர்ச்சியாக அதுக்காக போராடி வந்திருக்காரு. காந்திய சிந்தனைகள் அப்படிங்கிறது தான் இந்த மதுவிலக்குங்கிற போராட்டத்தில் அவர் தீவிரமாக களமிறங்க வச்சுது. ஆனால் இன்னும் பின்னோக்கி பார்த்தோன்னா, ஒரு 30 ஆண்டுகள் அவரோட வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தோம்னா, மதுவிலக்குக்கு முன்னாடியே கூட இப்போ நேரு யுவகேந்திரா போன்ற அமைப்புகள் வந்து அந்த காலகட்டங்களில் ஊர்களில் இளைஞர் மன்றங்கள் அதெல்லாம் அமைச்சப்போ வந்து இதை நான் சொல்கிறது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்போயே வந்து இளைஞர்கள் எல்லாம் திரட்டி ஊருக்குள்ள அமைப்பு நடத்தியிருக்கார். ஊரில் மரம் நடுதல், லஞ்சம் ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள், சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுதல், அதுபோல் சமூக அக்கறையுள்ள சமூகத்துக்கு தேவையான முக்கிய நிகழ்ச்சிகள், போராட்டங்கள் எல்லாத்துலேயும் தொடர்ச்சியாக அவர் நடத்திட்டு வந்திருக்காரு. தொடர்ந்து பேசலாம். விஜயதாரணி, உங்க சொந்த ஊர்ல சசி பெருமாள் உயிரிழந்திருக்கிறார். அதுவும் மதுக்கடையை அகற்றணும் அப்படிங்கிற போராட்டம் நடக்கும்போது போராட்ட களத்திலேயே உயிரிழந்திருக்கிறாரு. ஏற்கனவே நீங்க தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த மதுக்கடையை அகற்றணும் அப்படின்னு நீங்களும் கோரிக்கை விடுத்ததாக, போராட்டங்கள் ஈடுபட்டதாகலாம் சொன்னீங்க. இந்த அளவுக்கு போராட்டங்கள் நடந்த பிறகும் அரசு ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை? அதாவது இந்த உண்ணாமலை கடை பேரூராட்சியில் நாங்கள் தொடங்கிய போராட்டம் என்பது 1000 நாட்களுக்கு முன்பு நாங்கள் துண்டு பிரசுரங்களும் இந்த மதுவை குறித்த பிரச்சனைகள் குறித்து புத்தகமும் வெளியிட்டு இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தோம். இந்த குறிப்பிட்ட மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்ற போராட்டம் இருந்தது. அதே போல மலையடி பகுதியில் சமுதாய பற்று என்ற இடத்தில் அங்கேயும் மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள், பெண்கள் தெருக்களில் இறங்கி போராடி லத்தி சார்ஜும் செய்யப்பட்டார்கள். இது போன்ற சூழ்நிலையில் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகி அதற்குண்டான ஆணைகள், தீர்ப்புகளையும் பெற்று கலெக்டரிடம், மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி எங்களுக்கு மதுக்கடைகளை இதையெல்லாம் மூடுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் தொடர்ந்து இதுவரை அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பது அரசாங்கத்திடம் இருந்து ஒரு சரியான பதில் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை உண்ணாமலை கடை பகுதியில், என்னுடைய விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியில் தொடர்ந்து முதலில் நாங்கள் புத்தகங்கள் வழங்கி மதுவை குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இந்த கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். அடுத்தபடியாக உண்ணாவிரத போராட்டம், அறவழியில் போராட்டம், நடைப்பயண போராட்டம் என்று பல்வேறு போராட்டங்களை கடந்த 1000 தினங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டங்களை நடத்தி வந்தோம். இன்றைய தினம் திரு சசி பெருமாள் அவர்கள் இந்த கடையை அடைக்கிறோம் என்று 15 நாட்களுக்கு முன்பு எங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வாக்குறுதி அளித்தார்கள். 15 நாட்கள் ஆகியும் இந்த கடையை அடைக்கவில்லை என்ற பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடரும் விதமாக திரு சசி பெருமாள் அவர்கள் இன்றைக்கு வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை அவர் அங்கு நடத்தினார். நான் இன்றைய தினம் அந்த டவர் இருக்கக்கூடிய இடத்தில் அவர் மேலே ஏறி ஆர்ப்பாட்டம் செய்தார். நான் இன்றைக்கு தொகுதியில் இருந்து வெளியில் ஒரு செமினார் காரணமாக வந்திருப்பதால் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தேன். ஆனால் டவர் மீது ஏறி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. நிச்சயமாக நான் அங்கு இருந்திருந்தால் அதற்கு நான் அனுமதிச்சிருக்கவே மாட்டேன். மெடிக்கலி இட் இஸ் இன்கரெக்ட். ஆனால் அங்கு இருந்த காவல்துறை ஏன் இதை அனுமதித்தார்கள், ஏன் இவ்வாறு செய்தார்கள், அவரை ஏன் தடுக்கவில்லை என்று எங்க உளப்பூர்வமாக வருத்தம் இருக்கிறது. விஜயதாரணி, இன்னைக்கு இது மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட போறேன் அப்படிங்கிற தகவலை ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்ககிட்ட அவர் முன்கூட்டியே தெரிவிச்சிருந்தாரா? ஆர்ப்பாட்டம் என்பது அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம், எங்கள் கட்சி வாயிலாக எனக்கு தெரியும். அந்த விதத்தில் இன்றைய தினம் நான் வெளியூர் செல்ல இருப்பதால் நான் எங்கள் கட்சி நண்பர்களிடம் கூறினேன், பாதுகாப்பாக அவரை நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வழி அனுப்ப வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நமக்கு ஒரு முடிவு ஏற்பட வேண்டும். அந்த கடையை மூடுவதற்கான ஒரு முடிவை அரசாங்கம் எடுக்கட்டும். அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் இது வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும் கிடையாது, பிற கட்சிகளும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு கமிட்டியாக போட்டுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டம் நடத்த போறோம் அப்படிங்கிற அந்த தகவலை உங்களுக்கு அதுக்கு முன்பே கொடுத்திருந்தாரா?
அதாவது போராட்டம் நடத்துவதாக அனைத்து கட்சி சார்பிலும் முடிவெடுக்கப்பட்டு திரு சசி பெருமாள் அவர்கள் இந்த தீக்குளிப்பு போராட்டத்திற்காக அழைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் திரு சசி பெருமாள் வருவது எனக்கு முழு தகவல் இல்லை. ஆனால் தீக்குளிப்பு போராட்டம் நடத்துவதாக அனைத்து கட்சியும் எடுத்த தீர்மானம் எனக்கு கூறப்பட்டது. அந்த நிலையில் இன்றைக்கு போராட்டம் அடுத்த வடிவத்தை எட்டி இருப்பது எனக்கு தெரியும். 1000 நாட்களாக நாங்கள் நடத்தி வந்த போராட்டம் தொடர்ந்து இந்த போராட்டம் பல்வேறு வடிவங்களை கொண்டது. இன்றைய தினம் இது தீக்குளிப்பு போராட்டம் என்று அறிவித்து காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் திரு சசி பெருமாள் வருவது நோட்டீஸ் மூலமாகவும் கொடுத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த விதத்தில் இந்த தீக்குளிப்பு போராட்டம் என்றாலே இப்போ காவல்துறை இதில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அப்படி காவல்துறையின் முழு பாதுகாப்பையும் தாண்டி எவ்வாறு அவர் மேலே ஏறினார், இல்லை அங்கே காவல்துறையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததா என்ற சந்தேகங்கள் எழுகிறது. அவர் அவ்வளவு உயரத்தில் ஏறி மேலே நின்று தன் போராட்டத்தின் உச்சத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவர் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அது மிகவும் ரேடியேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது மட்டும் இல்லை, புவியீர்ப்பு சக்தி அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு உயரம் அது. அந்த உயரத்தில் வயது மிகவும் குறைந்தவர்கள் ஏறி நின்றால் கூட தலை சுற்றி கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த விதத்தில் அவ்வளவு உயரத்தில் அவர் ஏறி செல்லும் பொழுது அவரை யாருமே தடுக்கவில்லையே என்று எனக்கெல்லாம் வருத்தம் இருக்கிறது. காவல்துறையும் அரசாங்கமும் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது? அரசாங்கத்தின் வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கு வந்தடைந்து இந்த டாஸ்மாக் துறையிலும் இருந்தார்கள். மதுவிலக்குக்கு எதிரான இந்த போராட்டத்தில் ஒரு சரியான தீர்வை இந்த அரசாங்கம் கூறாதன் காரணமாகத்தான் இது இப்படி நடந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அவர் அந்த போராட்ட களத்திலேயே உயிரிழந்து தன்னுடைய கொள்கையில் அவர் விஜயதாரணி காவல்துறை சூழ்நிலையை என் தொகுதியில் விஜயதாரணி எனக்கு மிகவும் வருத்தம் இருக்கிறது. அவர் விஜயதாரணி காவல்துறை அலட்சியமாக இருந்திருக்கிறது. அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல, அவரை இறக்கி இருக்கலாம், 5 மணி நேரம் அவரை காக்க வச்சிருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற கருத்துக்கள் ஒருபுறம். அது காவல்துறை மீதான விசாரணையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். நீங்க சொன்ன மாதிரி இது அனைத்து கட்சி போராட்டமாக நடைபெற்று இருக்கிறது. அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்கள யாராவது ஒருத்தர் இவ்வளவு மணி நேரம் அவர் இருக்கிறாரு, இல்ல ஏறும்போதே அவரை தடுத்திருந்திருக்கலாம், இல்ல இவ்வளவு மணி நேரம் நிக்கிறவர் எப்படி இருக்கிறாருங்கிற அடிப்படையில் அவர்கிட்ட பேசி இருந்திருக்கலாம். இது போன்ற நடவடிக்கைகளை கட்சியினர் செய்யாம இருந்ததும் தவறுதானே? இல்லை, அது கரெக்டு தான். என்னை பொறுத்தவரை அந்த போராட்ட களத்தில் இன்றைய தினம் நான் அங்கு இல்லை என்பதை நான் என்னுடைய கட்சிக்காரர்களிடம் தெளிவாக கூறியிருந்தேன். எனக்கு டில்லியில் ஒரு செமினார் இருக்கிறது, அதுக்காக நான் செல்ல வேண்டி இருக்கிறது என்று தெளிவாக என் கட்சிக்காரர்களிடம் நான் தெரிவித்திருந்தேன். நான் இருந்திருந்தால் நிச்சயமாக அவரை ஏற விட்டிருக்க மாட்டேன். எனக்கு நன்றாக தெரியும் இது அவருடைய உடல்நிலையை பாதிக்கும் என்பது. ஏனென்றால் அவரோடு நான் பழகியிருக்கேன், அவர் நல்லா தெரியும் எனக்கு. அவர் டெல்லியில் போராட்டம் நடத்தினார், 32 நாட்கள் போராட்டம் நடத்தி எந்த தலைவர்களும் அவரை போய் பார்க்கவே இல்லை. அப்பொழுது டெல்லி ஜந்தர் மந்தரில் நான் சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த போராட்டம் உங்களோடது வெல்ல வேண்டும் என்று உணர்வோடு அவரோடு இருந்து பேசி இன்னும் பல்வேறு போராட்டங்கள் தமிழகத்தில் அவர் நடத்திய இடங்களுக்கு நான் சென்றவள். ஆகையால் அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய உடல்நலன் எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும். நிச்சயமாக அந்த இடத்தில் அவர் மேலே ஏறி செல்லும் பொழுது கட்சிக்காரர்களிடமோ இல்லை பொதுமக்களிடமோ அவர்களாவது அவ்வளவு உயரத்தில் செல்ல வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பி இருக்க வேண்டும். 1-2 நபர்கள் அதை எழுப்பி இருந்தார்கள். இருந்தாலும் சில கட்சி நபர்கள் பொறுப்பன்றி அங்கு கூடையே சேர்ந்து மேலே ஒருவர் ஏறி உட்கார்ந்ததும் பார்க்க முடிகிறது. அந்த பொறுப்பற்ற சூழ்நிலையில் செயல்படும் பொழுது அவர் இன்னும் உச்சிக்கு ஏறி செல்கிறார். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இவ்வாறு நடந்திருக்க கூடாது. அவர் வாழ்ந்து இந்த மதுவிலக்கு போராட்டத்தை தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் தொடர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற காங்கிரஸ்காரர்களின் விருப்பமாக இருக்கிறது. குறிப்பாக அவர் ஒரு காந்தியவாதி, காமராஜர் பெருந்தலைவரின் அவர் செல்போன் கோபுரத்துல இருந்திருக்கிறாரு. அந்த வகையில் அவரை பொறுத்தவரை அவருடைய நோக்கம் அவர் வாழ்ந்து நிறைவேற்றி இருக்க வேண்டும். இப்படி ஒரு 59 வயசுலேயே அவர் உயிரை விட்டிருக்க கூடாது. இன்னும் 60 வயசு அடுத்த வருஷம் தான் ஆகுது அவருக்கு. அவர் ஒரு சீனியர் சிட்டிசனே இன்னும் ஆகல. நாமெல்லாம் அவர் ரொம்ப வயதானவர் மாதிரி நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் உடம்பு நிலைமை இப்படி உண்ணாவிரதம் இருந்து இதற்கு போராடி அவர் உடல்நிலை அவருக்கு குன்றி இருக்கிறது. அதுதான் அவருடைய தோற்றத்திலும் வயோதிகர் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அவருக்கு வயது என்பது 59 வயது தான். அவரை அவ்வளவு உச்சத்தில் ஏறி எவ்வளவு 20 வயசு பையன் மேலே ஏறினாலே அங்க வேலை பார்க்குற இன்ஜினியர்ஸ் மேலே ஏறி அந்த டவர் மேலே வேலை பார்த்தாலே தலை சுத்தம். அப்படி இருக்கும் பொழுது அவரை மேலே ஏற விட்டு
இந்த அளவுக்கு அவர் மரணிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, மதுவை எதிர்த்து போராடி தன் உயிரை மாய்த்து கொள்ளவும் தான் தயாராக இருந்ததை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த விஜயதாரணி செல்போன் கோபுரத்தில் ஏறின சசி பெருமாள் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாகவே அவர் அங்க இருந்திருக்கிறார். 5 மணி நேரத்திற்கு மேலாக அவர் செல்போன் கோபுரத்தில் இருந்திருக்கிறார். இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல உங்க கட்சியை சேர்ந்த யாரேனும் ஒருவர் உங்களை தொலைபேசியில தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருந்திருக்கிறதா? அது மாதிரியான தொடர்பு கொண்டு ஏதேனும் செய்தியை சொல்லியிருக்கிறாங்களா? 5 மணி நேரத்திற்கு மேலாக சசி பெருமாள் அங்க இருக்கிறாரு, அவரோடு தொலைபேசியிலாவது பேசுங்கள் போன்ற ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்களா? ஆமா, அதாவது என்னுடைய தொகுதியிலிருந்து இளைஞர் காங்கிரஸ் நபர்கள் என்னை அழைத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அந்த போட்டோவை அவர் நிக்கிறதை எடுத்து அனுப்ப சொல்லி நான் கேட்டேன். அப்ப அவங்க எடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த போட்டோவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பகீர்னு இருந்தது. ஏன் இவ்வளோ உயரத்துல, ரொம்ப உயரத்துக்கு போயிருக்காருங்கிற அதிர்ச்சியில நான் அந்த டிஎம் டாஸ்மாக் ஒரு பெண் அதிகாரி அவங்கள தொடர்பு கொண்டு நான் பேசினேன். அதே போல நம்முடைய ஏஎஸ்பி விக்ராந்த் சிங் அவருக்கு போன் போட்டேன், அவர் போன் போகல. என்னுடைய கட்சி நகர தலைவர் அருள்ராஜ் அவருடைய போன்ல போய் நான் அவர்கிட்ட போனை கொடுக்க சொன்னேன். நீங்க ஏஎஸ்பி போனை கொடுங்க, அவ்வளவு உயரத்துல அவர் ஏறி இருக்காரு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறதுக்காக நான் போனை ஏஎஸ்பி கொடுக்க சொன்னேன். ஏஎஸ்பி பேச்சுவார்த்தையில் இருக்கார், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன்னு சொன்னார். எஸ்பியிடம் தொடர்பு கொண்டேன். எஸ்பியோட போன் ரிங் ஆயிட்டு இருந்துச்சு, அவர் மீட்டிங்ல இருந்திருக்காரு. அதன் பின்னர் எஸ்பியிடம் நான் ரொம்ப நேரம் கழிச்சு பேச முடிஞ்சது. இந்த போராட்டம் முடிவுக்கு வர சூழ்நிலையில தான் எஸ்பியிடம் பேச முடிஞ்சது. அப்புறம் நான் தொடர்ந்து டிஎம் டாஸ்மாக் எல்லார்கிட்டயுமே நான் தொடர்ந்து சொன்னது, முதலில் நீங்கள் பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒரு சொல்லி அவரை கீழே இறக்குங்க.